தமிழகத்திற்குள் எந்த கழிவுகளும் கொண்டுவர முடியாத நிலை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தி கோவையில் சமூக ஆர்வலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கேரளாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட பிளாஸ்டிக் மற்றும் மருத்துவ கழிவுகள் கோவை மாவட்டம் மதுக்கரை பகுதியில் கொட்டப்பட்டுள்ளது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து கழிவுகளை ஏற்றி வந்த 23 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கழிவுகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் அந்த இடத்தின் உரிமையாளர்கள் 2 பேரை கைது செய்துள்ளனர். இந்நிலையில் எந்த கழிவுகளும் தமிழகத்திற்குள் கொண்டுவர முடியாத நிலையை உருவாக்க வலியுறுத்தி சமூக ஆர்வலர்கள் சிலர் சுற்றுச்சூழல் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுற்றுச்சூழல் அமைச்சர் உடனடியாக கோவைக்கு வந்து இந்த பிரச்சனையை ஆய்வு செய்து நிரந்தரமாக கேரளாவிலே இருந்து எந்த விதமான கழிவுப் பொருட்களும் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே வரக்கூடாது என்ற நிலைமையை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அமைச்சர் வருகின்ற வரை நாங்கள் இங்கே தர்ணா போராட்டத்திலே ஈடுபடுவோம்.